இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். இரவோடு இரவாக பெட்ரோல் பங்குக்கு படையெடுத்த மக்கள். மேற்காசிய பகுதியில் நிலவி வரும் போர் உலகளவில் எரிபொருள் விநியோகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவிலும் இதன் தாக்கம் எதிரொலித்து சிலிண்டர் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதை சரி செய்ய மத்திய அரசு பல நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இந்த சூழலில் சமூக வலைதளங்களில் அடுத்தது பெட்ரோல் டீசல் பற்றாக்குறை ஏற்படும் என தகவல் பரவி உள்ளது. இதன் எதிரொலியாக நேற்று இரவிலிருந்து தலைநகர் சென்னை முதல் தமிழகத்தின் பல இடங்களில் பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசை காத்து நிற்கிறது. டீசல் பெட்ரோலுக்கும் தட்டுப்பாடு வரும் என்ற அச்சத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாய் திரண்டு கேன்களில் வாங்கி சென்றனர். வந்த அனைவருக்கும் தடையின்றி பெட்ரோல் டீசல் விநியோகம் நடைபெற்றது. பெட்ரோல் டீசல் போதிய அளவு இருப்பு உள்ளது. தேவையில்லாத வதந்தி பரப்ப வேண்டாம், வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளன. இவ்வளவு நடந்தும் ஸ்டாலின் மௌனம் ஏன்? தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கள்ளப்பட்டி கூட்டணியை தக்க வைப்பதில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தும் முதல்வரே, தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு எங்கே? தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் 17 வயது சிறுமி இயற்கை உபாதிகளுக்கு சென்ற இடத்தில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட செய்தி நெஞ்சை பதற வைக்கிறது. மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இரவு முழுவதும் காட்டுப்பகுதியில் பரிதவித்து காலையில் 10 கிலோமீட்டர் நடந்தே வந்து போலீஸ் ஸ்டேஷனை அடைந்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன் கிருஷ்ணகிரியிலும் பெண் குழந்தை வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட கொடூர ரணமும் இன்னும் மாறவில்லை. நாமக்கல்லில் 7 வயது அரியா சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை. கிருஷ்ணகிரியில் 70 வயது முதியவரை கொன்று அவரது 60 வயது மனைவிக்கு பாலியல் வன்கொடுமை. சென்னை திரிசூலத்தில் இரட்டை கொலை. காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் அலுவலகத்தின் மீது மண்ணெண்ணெய் குண்டு வீச்சு. இப்படி 1.5 வாரத்திற்குள் மட்டும் எண்ணற்ற வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. திமுக ஆட்சியின் 5 ஆண்டுகளை கணக்கிட்டால் எவ்வளவு இருக்கும்? தமிழகத்தில் பாதுகாப்பு என்பதே எங்கும் இல்லை என்ற நிலை. இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு முதல்வரால் எப்படி மௌனமாக இருக்க முடிகிறது? இப்படி ஒரு ஆட்சி தேவையா என மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டனர். சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதிலும் கடமை தவறிய பொறுப்பற்ற தோல்வியடைந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர் என விஜய் கூறியுள்ளார். மீண்டும் சபைக்கு வந்தார் ஓம் பிர்லா. கடும் அமளியால் லோக்சபா ஒத்திவைப்பு. லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா எதிர்க்கட்சி எம்பிக்களிடம் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இதையடுத்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் 118 பேர் கையெழுத்திட்டு ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். ஆரம்பத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் இதற்கு ஆதரவு தெரிவிக்காத நிலையில் பின் ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிப்பதாக அறிவித்தது. நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான ஓட்டெடுப்பு முடியும் வரை தான் சபைக்கு வரப்போவதில்லை என ஓம் பிர்லா அறிவித்தார். இதையடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது லோக்சபாவில் 10 மணி நேரம் விவாதம் நடந்தது. அதில் ஓம் பிர்லா மீது எதிர்க்கட்சி எம்பிக்கள் குற்றச்சாட்டுகளை அடுக்கினர். மத்திய அமைச்சர்கள், என்டிஏ கூட்டணி எம்பிக்கள் ஓம் பிர்லாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினர். நேற்று நடந்த குரல் ஓட்டெடுப்பில் ஓம் பிர்லாவுக்கு எதிரான தீர்மானம் தோல்வியடைந்தது. இதையடுத்து இன்று காலை 11 மணிக்கு லோக்சபா கூடியதும் சபைக்கு வந்த ஓம் பிர்லா மீண்டும் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்தார். அப்போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். ஈரான் இஸ்ரேல் போர், மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் குறித்து விவாதிக்க வேண்டுமென வலியுறுத்தி கூச்சலிட்டனர். கேள்வி நேரத்தை பயனுள்ள வகையில் உபயோகிக்கும்படி ஓம் பிர்லா வலியுறுத்தினார். எனினும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியை கைவிடாததால் இன்று பகல் 12 மணி வரை சபை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்தார். அமைதி திரும்ப இதான் ஒரே வழி. ஈரான் அதிபர் முக்கிய கண்டிஷன். ஈரான் நாட்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதனால் ஈரானும் பதிலடி கொடுத்து வருவதால் போர் தீவிரமாகி வருகிறது. இந்த போர் காரணமாக உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானில் இனி குறிவைப்பதற்கு எதுவும் இல்லை. ஈரானில் பெரும்பாலான இலக்குகளை நாங்கள் அழித்து விட்டோம். இன்னும் ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிறகு ஈரான் மீதான போர் முடிவுக்கு வரும் என ட்ரம்ப் கூறியுள்ளார்.
அதே நேரத்தில் போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் நாட்டு தலைவர்களுடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பிறகு முக்கிய அறிக்கையை ஈரான் அதிபர் வெளியிட்டார். அப்போது போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சில நிபந்தனைகளை விதித்தார். போர் முடிவுக்கு வர வேண்டுமானால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களால் ஈரானுக்கு ஏற்பட்டுள்ள உயிர் சேதங்கள் மற்றும் சொத்து இழப்புகளுக்கு உரிய நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். சர்வதேச சட்டங்களின்படி ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ள இறையாண்மை மற்றும் தற்காப்பு உரிமைகளை அமெரிக்காவும் அதன் கூட்டு நாடுகளும் முறையாக அங்கீகரிக்க வேண்டும். எதிர்காலத்தில் ஈரான் மீது மீண்டும் இதுபோன்ற தாக்குதல்கள் நடக்காது என சர்வதேச அளவில் உத்தரவாதங்கள் அளிக்க வேண்டும் என அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஈரான் அதிபர் நிபந்தனை விதித்துள்ளார். போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் தொடங்கின. எங்களின் இந்த நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமைதி திரும்பும். அதுவே ஒரே தீர்வு என ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் கூறியுள்ளார். இந்திய கொடி பறக்கும் கப்பல்களுக்கு அனுமதி, ஜெய்சங்கர் தரமான மூவ். ஈரானை அமெரிக்கா இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கி வருகிறது. இதன் எதிரொலியாக உலக நாடுகளில் கச்சா எண்ணெய் விநியோகம் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து கடல் வழியாக வரும் எண்ணெய் எரிவாயு வர முடியவில்லை. தன் வசமுள்ள ஹார்முஸ் ஜலசந்தி பாதையை ஈரான் மூடியது. எண்ணெய் கப்பல்கள் வரும் ஒரே வழிபாதையான ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலைமை தலைகீழாக உள்ளன. அப்பகுதியில் வந்த பிரிட்டன் சரக்கு கப்பல் ஒன்று அடையாளம் தெரியாத ஏவுகணையால் தாக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் கலிஃபா துறைமுகத்திலிருந்து குஜராத் புறப்பட்ட தாய்லாந்து சரக்கு கப்பலும் ஏவுகணை தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளது. இந்த சூழலில் இந்திய குடிபறக்கும் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ள நல்ல தகவல் கிடைத்துள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இடையேயான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. புஷ்பக் மற்றும் பரிமல் எனும் 2 எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்ததாக கூறப்படுகிறது. கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் 2 இந்திய கப்பல்கள் அந்த எல்லையை கடந்துள்ளது. இனி நம் நாட்டுக்கு கச்சா எண்ணெய் எரிவாயு சப்ளை பாதிப்பின்றி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளைகுடா நாடுகளை தாக்கும் ஈரானுக்கு ஐநா கண்டனம். அமெரிக்க இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுக்க UAE, சவுதி அரேபியா, ஓமன், கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. குறிப்பாக துபாயில் உள்ள வங்கிகள், பொருளாதார மண்டலங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன் காரணமாக அமெரிக்காவைச் சேர்ந்த சிட்டி வங்கியின் கிளைகள் அனைத்தும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் நடத்தி வரும் தாக்குதலை உடனடியாக நிறுத்த கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சிறப்பு தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து பஹ்ரைனின் ஐநா தூதர் ஜமால் அல்ட்ரோவாய் கூறியதாவது: இறையாண்மை கொண்ட நாடுகளுக்கு எதிராக ஈரான் நடத்தி வரும் தாக்குதலை சர்வதேச சமூகம் எதிர்க்கிறது. குறிப்பாக உலக பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் சர்வதேச வர்த்தக பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வளைகுடா பகுதியில் இத்தகைய தாக்குதல்கள் நடத்துவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். குஜராத் வந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்திய ஈரான், 2 இந்தியர்கள் பரிதாபம். மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளது. இதனால் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் விநியோகம் தடைபட்டுள்ளது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியே கப்பல்கள் போனால் அவற்றை தாக்குவோம் என்று ஈரான் மிரட்டலும் விடுத்துள்ளது. இந்த நிலையில் தாய்லாந்தில் பதிவு செய்யப்பட்ட மயூரி நாரி என்ற சரக்கு கப்பல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள கலிஃபா துறைமுகத்திலிருந்து குஜராத்தின் கண்ட்லா துறைமுகம் நோக்கி கிளம்பியது. கப்பலில் இந்தியர்கள் உட்பட மொத்தம் 23 பேர் இருந்தனர். ஹார்முஸ் ஜலசந்தி அருகே வந்தபோது கப்பல் மீது ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் என்ஜின் அறை தீப்பிடித்து எரிந்தது. இதையடுத்து ஓமன் கடற்படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் 2 இந்தியர்கள் பரிதாபமாக இறந்தனர். 20 பேர் மீட்கப்பட்டனர். மாயமான மற்றொருவரை தேடும் பணி நடக்கிறது. இந்த கப்பலை யார் தாக்கினார்கள் என்பது குறித்து விசாரணை நடந்து வந்தது. இந்நிலையில் தாக்குதல் நடத்தியது நாங்கள்தான் என ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானில் புரட்சிகர காவல் படை பிரிவு இந்த தாக்குதலை நடத்தியது தெரியவந்துள்ளது. இதனிடையே இந்த சம்பவத்திற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தாய்லாந்து கப்பல் மீதான தாக்குதலை இந்தியா கடுமையாக கண்டிக்கிறது. இந்த கப்பல் குஜராத் கண்ட்லா துறைமுகத்துக்கு வந்து கொண்டிருந்தது. மேற்காசியாவில் நடக்கும் மோதலுக்கு வர்த்தக கப்பல்கள் இலக்காக மாற்றப்படுவது வருத்தத்திற்குரியது. இந்த மோதல்கள் தொடங்கியதில் இருந்தே இந்தியர்கள் உட்பட பலர் இறந்துள்ளனர். தாக்குதலின் தீவிரமும் பலியும் அதிகரித்து வருகிறது. வர்த்தக கப்பல்கள் மற்றும் அப்பாவி கப்பல் பணியாளர்களுக்கு ஆபத்து ஏற்படுவதை தடுக்க வேண்டுமென வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது.
ஸ்டாலின் வீட்டிற்கு அருகே கொடூரம். கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை. காரில் கடத்தி கும்பல் அட்டூழியம். சென்னை அடையாறில் தங்கியிருந்த திருச்சியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை மர்ம கும்பல் காரில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தலைநகரில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: விளாத்திக்குளம் அருகே 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவமும், மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவமும் நடந்து 2 நாட்கள் கூட ஆகவில்லை. இவை மக்களின் மனதில் ஆறாத காயமாக இருக்கும் நிலையில், தனது கல்வி தொடர்பான ப்ராஜெக்ட் பணிக்காக சென்னை வந்த திருச்சியைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி மீதும் பாலியல் வன்கொடுமை தாக்குதல் நடைபெற்றுள்ள தகவல் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. சென்னைக்கு வந்த திருச்சி கல்லூரி மாணவியை ஒரு கும்பல் மிரட்டி காரில் வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. தமிழகத்தின் தலைநகரிலேயே, அதுவும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லத்திலிருந்து வெறும் 10 நிமிட தூரத்தில் இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது என்பது மிகவும் அதிர்ச்சியூட்டுகிறது. தமிழகத்தில் நம் சகோதரிகள் மீது நடைபெறும் ஒவ்வொரு பாலியல் வன்கொடுமையும் இந்த கையலாகாத திமுக அரசின் கீழ் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு செயலிழந்து போய்விட்டது என்பதை வேதனையுடன் நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது என அண்ணாமலை கூறியுள்ளார். 2 நாளாக விலை உயர்ந்த தங்கம் ஒரே நாளில் 1200 ரூபாய் சரிந்தது. ஈரான் இஸ்ரேல் போர் உள்ளிட்ட சர்வதேச நிலவரங்களால் இந்தியாவில் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,20,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,20,960 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,19,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 150 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,970 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் சவரனுக்கு 1,360 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று 1,200 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 290 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து ஒரு கிலோ 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடர் ஒத்திவைப்பு. ராஜீவ் சுக்லா விளக்கம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் எனப்படும் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடர் மார்ச் 28 துவங்குவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 19வது பிரீமியர் லீக் போட்டித் தொடரில் துவக்க ஆட்டம் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் 28ஆம் தேதி நடக்கிறது. இதில் நடப்பு சாம்பியன் ஆர்சிபியும் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணியும் மோதவுள்ளன. அடுத்த போட்டி மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் முதல் 20 போட்டிகளுக்கான அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. இந்த போட்டிகள் பெங்களூரு, மும்பை, கவுஹாத்தி, லக்னோ, சண்டிகர், கொல்கத்தா, சென்னை, டில்லி, அகமதாபாத், ஐதராபாத் ஆகிய 10 நகரங்களில் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையால் வெளிநாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இந்தியா வருவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் போட்டித் தொடர் நடத்தப்படும் தமிழகம், அஸ்ஸாம், கொல்கத்தா ஆகிய மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. மத்திய கிழக்கு விவகாரம், சட்டசபை தேர்தல் உள்ளிட்ட காரணங்களால் பிரீமியர் லீக் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுமோ என்ற சந்தேகம் ரசிகர்கள் மனதில் எழுந்துள்ளது. இதுகுறித்து பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா விளக்கமளித்துள்ளார். பிரீமியர் லீக் கிரிக்கெட் முதல் 20 போட்டிகளுக்கான அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டுவிட்டது. அதன்படி அந்தந்த போட்டிகள் நடைபெறும். 3 மாநிலங்களுக்கான சட்டசபை தேதியை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடவுள்ளது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின் மீதமுள்ள போட்டிகளுக்கான அட்டவணை தயாரித்து வெளியிடப்படும். வெளிநாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் போட்டித் தொடரில் பங்கேற்பதில் சிக்கல் உள்ளதா என்பது பற்றி விசாரிக்கப்படும். மற்றபடி பிரீமியர் லீக் போட்டித் தொடர் நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. திட்டமிட்டபடி அனைத்து போட்டிகளும் நடக்கும் என ராஜீவ் சுக்லா கூறினார். नहीं, आईपीएल तो भी अपने टाइम पे हो रहा. कल उसका शेड्यूल जारी कर दिया गया आईपीएल का. पहले 20 मैच का शेड्यूल जारी कर दिया गया. इसके बाद के मैचों का शेड्यूल इसलिए बाद में जारी करेंगे क्योंकि हम कुछ राज्यों में चुनाव है जहां मैच होने हैं, तो उन राज्यों का चुनाव आयोग जिस दिन जो है वो दे देगा शेड्यूल, उसके बाद वो मैच वहां पे उस हिसाब से लगाए जाएंगे.